அன்பான நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய பாசுரம் புள்ளின் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளசகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின். Birds are chirping, and from the temple of the Lord worshipped by Garuda, we hear the conch shell. Please get up, O damsel, listening to the glory of Krishna, who drank the milk of Putana and killed Shakadasura. பாருங்க எவ்வளோ பேர்ட்ஸ். The one who sleeps in Tirupparkadal milky ocean on Adisesha, the yogis and monks meditating on this form of Parabrahma, when they wake up say Harinama, let it give peace and bliss on Smarana. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் ஒரு நாள் ஒரு திவ்ய தேசம் சொல்கிறாங்க. இன்றைக்கி சொல்லும் திவ்ய தேசம் மலைநாடு கேரளா திவ்ய தேசமான திருவண்வண்டூர். புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலேயோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்கிற இந்த அருமையான பாடலின் திருவண்வண்டூர் இடம். புள்ளரையன் என்ற சொல் கருடனை குறிக்கும். எம்பெருமானோட உற்சவங்களில் அந்த கருடக்கொடி ஏற்றப்படுகிறது. ஸோ புள்ளின் பாசுரமே நிறையா பேர்ட்ஸை பற்றி வருது பார்த்தீங்களா, கண்டினியூஸாக பேர்ட்ஸ் ஷர்ப்பிங். ஸோ காலையில் பேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஷர்ப்பிங் அண்டு கருடன் மீது பவனி வருபவன் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானின் கோயிலிலிருந்து சத்தம் வருகிறது. என்ன சத்தம்? அந்த சங்கொலியும் கேட்கிறது. ஸோ நீ எழுந்திரு பிராட்டியே, எம்பெருமாட்டியே என்று சொல்லி, வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. அதாவது இங்க பூதனை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. அதாவது இங்க பூதனை என்னும் அரக்கியை கொன்ற கிருஷ்ணனின் பெருமையையும் சகடாசுரனை உதைத்த கிருஷ்ணரின் பெருமையும் சொல்றாங்க. ஸோ எல்லாரும் எழுந்துட்டாங்க. தேவி, நீ எங்களுக்கு அருள் புரிய நீயும் எழுந்திடுவாய். காலையில் உங்களை நாங்கள் நீராடி வேண்டுகிறோம், எங்களுக்கு அருள் புரிவாய். இங்கே எவ்ரி டைம் அந்த பிராட்டியை எழுப்புறது மூலமாகவும் ரொம்ப அழகாக எம்பெருமானின் அன்பை நமக்கு அளிப்பது பிராட்டியின் திருநாமம். பிராட்டியையும் நம்ம எப்பொழுதுமே நினைக்க வேண்டும். அவர்கள் மூலமாகவே கண்ணனை அடைய முடியும். தரவில் துயிலமர்ந்த வித்தினை, திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான். எதுல பள்ளி கொண்டிருக்கார்? அரவு பாம்பனையான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பவர். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அந்த ஃபார்மையே நினைச்சு தியானம் பண்ணி தம் உள்ளத்துல கொண்டிருக்கும் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ன பேர் சொல்றாங்க? இங்க சொல்லப்படுற திருநாமம் ஹரி. ஹரி ஹரி ஹரின்னு காலையில எழுந்து 7 தடவை பல பேர் சொல்லுவாங்க, ஹரி 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 ஹரின்னு. ஸோ அந்த ஹரி திருநாமத்தை பற்றியும் இங்க மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து, அவங்க சொல்வது உங்க உள்ளத்துல புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? பிளிஸ் கிடைக்கும், ஹாப்பினஸ் கிடைக்கும், பீஸ் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல பகவான் திருநாமத்தை சொல்லும் பொழுது பீஸ் கிடைக்கும். புள்ளரேனாகிய கருடனை பற்றியும் சொல்கிறார்கள்.
ஆண்டாள் வந்து கருடனை பற்றி சொல்லும் பொழுது விசேஷமாக நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும் என்றால் அவருடைய வளர்ப்பு தந்தையான பெரியாழ்வார். அவர் வந்து சுவாதியில் பிறந்தவர். அவர் எம்பெருமான் பெரிய திருவடியின் அம்சமாகவே கருதப்படுபவர். சுவாதி பெரிய திருவடி அம்சம் அவங்களுடைய அப்பா என்பதாலும் இங்கே அந்த புள்ளரையன் என்கிற பாசுரம் இன்னும் அந்த விசேஷம். ஸோ பெரியாழ்வார் வந்து திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி எவ்வளோ பாடியிருக்கார் சொல்லும் போதே அந்த லைட் தெரியறது இல்லையா? ஸோ அந்த கருடன் பற்றி ஆண்டாள் பாடுவது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. அந்த விசேஷம் வந்து இங்கே சொல்லப்படுகிறது. சிறு வயது கண்ணனின் விளையாட்டுகளான சகடாசுரனை கொன்றதும், அதுக்கப்புறம் பூதனை கிட்ட வந்து பால் குடிக்கிறது, பால் தயிர் என்பதெல்லாம் வந்து அந்த வெள்ளை வெளி சங்கின் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம பார்க்கலாம். சந்திரன் தான் வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பால் தயிர் போன்ற நம்மளுடைய உணவகத்தை பற்றி வருதெல்லாம் வந்து சந்திரன். இன்னொரு விசேஷ யோகமாக சொல்லப்படுவது ஜெய்மினி சூத்திரங்களில் என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே அது ஒரு யோகம். அந்த யோகத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கும், வாக்கு வன்மை இருக்கும், ஆர்ட் வரும், பொயிட்ரி வரும். இந்த மாதிரி அதாவது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது வந்து ஜெய்மினி அவர்கள் கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஜெய்மினி ராஜயோகம். ஸோ அதுவும் வந்து இங்கே நமக்கு புரிகிறது. ஆண்டாள் திருவவதாரம் பண்ணின நட்சத்திரம் வந்து பூரம். பிராட்டி லக்ஷ்மி போலவே இதுவும் சுக்கிரனின் அம்சம் பொருந்திய ஒரு நட்சத்திரம். அண்ட் வந்து சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸாகவும் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு விஷயத்தை வந்து நர்ச்சர் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்தை வந்து வளர வைக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாமே வந்து சந்திரனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸாகவும் நம்ம இதை பார்க்க முடியும். ஸோ